தேவன் நல்லவர். அவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே மாபெரும் உருமாற்றம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு தொடர் போதனையாக நாம் பார்த்து வருகிறோம். வேதத்தை படிக்கும் பொழுது என்னை மிகுந்த வியப்பிலும் ஆச்சரியத்திலும் என்னை ஆழ்த்தியதென்றால் பவுல் சொன்ன ஒரு அற்புதமான காரியம். புதிய உடன்படிக்கையின் நிமித்தமாக இப்பொழுது நாம் எந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, ஒரு சாதாரண நம்முடைய இயற்கையான நம்முடைய மூளை அறிவினாலே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான காரியத்தை பவுல் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார். நம்மை குறித்த சில தவறான எண்ணங்கள் நமக்கு உண்டு. ஆனால் மறுபிறப்பை பெற்ற பிறகு பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் நீங்கள் மாறினது மட்டுமல்ல, இனி நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாருக்கு ஒப்பாக கேட்கல, எனக்கு படிக்கிறோம். ஆனா திரும்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்கு ஒப்பாக? எவ்வளவு மட்டமா ஒப்பிட முடியுமோ அவ்வளவு ஒப்பிட்டுக்குவோம். அதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. அதுல ஒரு அதுதான் உண்மை, அக்செப்ட் பண்ணிக்கணும். சில நேரத்தில் இப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை நம்ம புறக்கணிச்சுட்டு நமக்கு நலமாய் தோன்றுகிற காரியத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். யாருக்கு ஒப்பாக சொல்லுங்க? யாருக்கு ஒப்பாக? நீங்க சொல்லுங்க, பக்கத்து நாளப்பா சொல்லுங்க. அந்த மாதிரிதான் இப்ப நீங்க இருக்கீங்க. உங்களை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக. அதுதான் இந்த சபையில் நடந்துட்டு இருக்கு. அவரை போல அந்த அவருடைய சாயல் சொல்லும்போது இது ஒரு சரீர பிரகாரமான வெளிப்புறமான தோற்றம் அல்ல. அவர் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அதர்சனமான தெய்வத்தை காணக்கூடிய விதத்திலே கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தினார். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த தேவனை இந்த உலகம் காணத்தக்க விதத்திலே, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு பாருங்க. உங்களை பார்க்கும் பொழுது காணப்படாத தெய்வம் யார் என்பதை சொல்லி அல்ல, உங்க சாயலை பார்க்கும் போதே சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம். அதை வார்த்தையை சொல்லும்போது சொல்றாரு, இது மாற்றம் அல்ல, இது மாபெரும் ஒரு மாற்றம். பழைய உடன்படிக்கையின் காலத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது மோசே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18 ரட்சிப்பு என்பது ஒரு அற்புதமான காரியம். அதற்கு பிறகு உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்கிற காரியத்தை குறித்து தெளிவாக அறிந்து கொண்டால், இந்த உலகத்தில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நெருக்கங்கள் வந்தாலும் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் வேறு விதமாய் இருக்கிறபடினாலே நீங்கள் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை, வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு. என்ன சொல்ல வர்றாருன்னா, முன் வசனம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லும்போது, பழைய உடன்படிக்கை அல்லது இந்த நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு என்ன கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வசனம் சொல்லுகிறார், அது ஆக்கினை தீர்ப்பு கொடுத்தது. இந்த சட்டம் அவர்களை குற்றவாளி என்று தீர்த்தது. தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது அவர்கள் யார் என்கிற ஒரு காட்சி காணக்கூடாதபடி, நல்லா கவனிங்க, அவர்களுக்கு முன்பாக ஒரு முக்காடு மாதிரி ஒரு திரைசீலை அவர்களுக்கு முன்பாக வந்து நின்றது. பார்க்க முடியல, யாருன்னே தெரியல. அவர்கள் தங்களை காண வேண்டுமானால்
அவர்களை அது ஆக்கினையை கொடுத்தது. அப்படி இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது 15வது வசனத்திலே, மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்த நாள் வரை முக்காடவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? ஏன் அவர் மரித்தார்? பழைய உடன்படிக்கையின் காலத்திலே அவர்கள் தேவனை ஆராதிக்கும்படி உள்ளே வரும் பொழுது வெறுங்கையுடல்ல, அங்கே ஒரு மிருகம் கொல்லப்பட வேண்டியதாக இருந்தது, ரத்தம் சிந்தப்பட்டது. இவைகளெல்லாம் ஏன் என்று அவங்களுக்கு தெரியல. காலப்போக்கில் அது ஒரு சடங்காக அனுசரித்தார்கள். ஆலயம் என்பது ஏதோ சில சடங்குகளை செய்கிறது போல அவர்கள் அதை அனுசரித்து வந்தார்கள். புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள் நாம் இப்பொழுது சடங்கு செய்யல. ஒவ்வொரு முறையும் இந்த சபையில் வரும்பொழுது சில காட்சி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அநேக முறை நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்படுகிற அனுபவங்கள் அல்லது இப்பொழுது இருக்கிற நிலை, கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு காட்சியை கொடுத்திருக்கும். நீங்கள் வியாதிஸ்தர்கள் என்றோ, நீங்கள் கடனாளி என்றோ, அல்லது குடும்பத்திலே தோல்வியாய், வியாபாரத்திலே, தொழிலிலே அல்லது ஆவிக்குரிய வாழ்விலே நீங்கள் தடுமாறி ஒருவேளை முன்னேற முடியாத நிலை வரும்பொழுது இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தலாம். நீங்களாகவே சோர்ந்து போய் நான் இப்படி இருக்கிறேனே என்கிற காரியத்தை சொல்லும் போது மற்றவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியுது நீங்க யாருன்னு. நான் இப்படி இருக்கிறத யாருக்கும் புரியல சொல்றாங்க, கர்த்தருக்கு புரியுது. நீங்க எப்படி இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுது. உங்களை நீங்கள் தவறாய் பார்க்கிறீர்கள். சபைக்கு வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, பழைய உடன்படிக்கையின் காலத்திலே அவர்களுக்கு இந்த மனதிலே ஒரு திரை இருந்தது, காணக்கூட முடியாதபடி இருந்தது. தேவனுடைய பிரசத்துக்குள்ளே வர முடியாதபடி ஒரு திரை சிலை மட்டுமல்ல, அவர்கள் மனதிலும் ஒரு முக்காடு இருந்தது. வெளிப்பாடு இல்லை, இருதயத்திலே ஒரு முக்காடு. அங்க என்ன சொல்ல வர, இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்களுக்குள் எந்த விதமான வெளிப்பாடு இல்லை. அவர்கள் ஏன் இந்த காரியத்தை செய்கிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது நாம் எல்லோரும் எல்லாம் சொல்லுவோம், நாம் எல்லோரும் திறந்த முகமாய் ஒரு வெளிப்பாடோட வசனத்தை படிக்கணும். இந்த தேவனுடைய மகிமையை நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னா, கண்ணாடியில காண்கிறது போல கண்டு கர்த்தரால் அந்த சாயலாக தானே, யாருடைய சாயலாக, நம்மை சிருஷ்டித்தருடைய சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாகிறோம். எல்லாம் கவனிக்கணும். என்னுடைய பிரச்சனை என்னை தோல்விதான் அன்று என்கிறது போல ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி காட்டும் பொழுது, வியாதி என்னை வியாதிஸ்தன் என்று காட்டும் பொழுது, நான் என்ன செய்கிறேனோ அந்த செயல்கள் என்னை குற்றப்படுத்த நினைக்கும் பொழுது, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வார்த்தையை அதை நான் உற்று பார்க்கையிலே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. யாக்கோபு இந்த காரியத்தை யாக்கோபு இப்படி சொல்றாரு பார்க்கலாம். ஒரு சில இடத்துல இல்ல, பல இடத்துல நான் எடுத்து காட்டுறேன், நீங்க பாருங்க. நீங்க எப்படி பார்க்கணும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23. திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன், வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன், எல்லாம் சொல்லுங்க. அதை கேட்டுட்டும் கவனிக்காத ஆளு, அது என்னன்னே ஒன்னும் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது, அது என்ன எழுதிருக்குதுன்றதை குறித்து ஒன்னும் செய்யறது கிடையாது. நான் செய்கிற பாரம்பரியத்தையே திரும்பி திரும்பி செய்கிற ஒரு மனுஷன். சபைக்கு வரும்பொழுது நாம கோயிலுக்கு வரணும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சடங்கு மாதிரி வரக்கூடாது. தேவனை ஆராதிக்கணும்னு வரணும். நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தாகத்தோட வரணும். இந்த புத்தகத்தில் வேதம் உங்களை குறித்து ஏராளமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் சொல்லுகிறதை வைத்துக் கொண்டு நீங்கள் அதுதான் நான் என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நீங்கள் உயர முடியும், நீங்கள் பெருக முடியும், உங்க நிலை மாறும், உங்க சாபங்கள் நீங்கும், உங்க கடன் மாறும், உங்க தோல்வி கண்டிப்பா வெற்றியா மாறும். ஆனா யாரும் தெரியணும். யாக்கோபு சொல்லுகிறார், திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷன். எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு கண்ணாடியை ஒரு ஆள் முகத்தை பார்க்கிறேன். நீங்க எல்லாம் இன்னைக்கு காலையில கண்ணாடி பார்த்து வந்திருப்பீங்க. இப்ப உங்க முகம் ஞாபகத்து இருக்குதான்னு கேட்டாங்க, அவ்வளவா உங்களுக்கு ஞாபகம் வர, நீங்க மறந்துடுறீங்க, உங்க முகத்தை நீங்க மறந்துடுறீங்க. ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துட்டு நம்ம வந்துடும்.
ரொம்ப நேரம் பார்த்தா கூட இப்ப டக்குன்னு உங்க முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எப்பவுமே மற்றவங்களை பத்தியே பார்த்துரும், மற்ற முகத்தையே தான் பார்த்துட்டோம், நம்மளை பார்க்கறது இல்லை. கண்ணாடி மாதிரி இது எப்பவுமே பிரச்சனையே பார்க்க வைக்கிறான். உங்களை நீங்க பார்க்க தவறுகிறீர்கள். இங்க வந்திருக்கிறோம், உங்க முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நினைச்சிருக்கீங்களா? கிடையாது, மறந்துடும், உடனே மறந்துடும். அதே மாதிரி வசனத்தை கேட்டு உடனே மறக்க கூடாது. உங்களுடைய முகம் உங்களுக்கு மறதியை ஏற்படுத்தலாம். ஆனா தேவனுடைய வசனமாகிய கண்ணாடியை பார்க்கும்போது யாக்கோபு சொல்றாரு, எப்படி பார்க்கணும்னா அதை குறித்து சொல்லும்போது சொல்ல பாருங்க, 25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை. புரியுதுங்களா உங்களுக்கு? சுயாதீன பிரமாணம் எல்லாம் சொல்லுவோம். அப்படின்னா விடுதலையை கொடுக்கிற கோட்பாடு அல்லது பிரின்சிபல், விதி, சட்டம், சூத்திரம். விடுதலையை கொடுக்கிற இந்த புத்தகத்தை குறித்து யாக்கோபு சொல்றாரு, இது ஒரு பிரமாணங்கள் அடைந்த புத்தகம், ஒரு விதியை போல இருக்குது. புவியீர்ப்பு பிரமாணம் சொல்றோம் இல்லையா, இப்படி போட்டு அது கீழே வருது. அது பிரின்சிபல். 24 மணி நேரமும் அந்த பிரமாணங்கள் வேலை செய்துட்டே இருக்குது. அதே போல தேவனுடைய பிரமாணம் 24 மணி நேரமும் வேலை செய்து, அது எல்லாருக்கும் வேலை செய்யும். நல்லா கவனிங்க. நான் இப்ப இதை போட்டேன்னா கீழே விழுதுன்னா பாஸ்டர்ன்றதுனால வரல, அது புவியீர்ப்பு பிரமாணம் வேலை செய்துட்டே இருக்குது. அதனால அது வேலை செய்து எல்லாருக்கும் வேலை செய்யும். அதே போல சுயாதீன பிரமாணம், விடுதலை பிரமாணம், சுகத்தை கொடுக்கிற பிரமாணம், செழிப்பை கொடுக்கிற பிரமாணம், வெற்றியை கொடுக்கிற பிரமாணம், 365 நாளும் 12 மாசமும் 30 நாளும் 24 மணி நேரமும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட பிரின்சிபல் உங்களுக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் விடுதலையை விரும்புவீர்களானால், உயர்ந்து வர வேண்டுமானால், இந்த நிலை உங்களுக்கு மாற வேண்டுமானால், யாக்கோபு சொல்றாரு, உங்க முகத்தை மறந்தீங்க பாருங்க, அத மாதிரி மறக்காம இந்த வார்த்தையை உற்று பார்த்து சுயாதீன பிரமாணமாகிய குறைவான பிரமாணம் அல்ல, பூரண பிரமாணம். எல்லாம் சொல்லுவோம், பூரண பிரமாணம். இன்னொரு சொல்லுவோம், நல்லா சொல்லுங்க. என்ன கொஞ்சம் பாருங்க, நானும் நிறைய உங்களுக்கு சில காரியங்கள் செய்யறதெல்லாம் கூட சொல்ல முடியும் என்னால. என்ன கேட்டா நான் ரொம்ப நல்லாவே சொல்லுவேன். அதெல்லாம் நான் அதை விரும்பல. இந்த புத்தகத்தை உங்களுக்கு விவரிச்சு சொல்லணும். இதை தெரிந்து கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கை நம்மளை மேலான நிலைக்கு கொண்டு வரும் என்பதை எனக்கு ஆணித்தரமா தெரியும். சத்தியத்தை அறிந்தால் இந்த அறிவு, இதில் எழுதப்பட்ட அறிவு நம்மை விடுதலை ஆக்கும். அப்ப எதை ஒத்து பார்க்கணும்னு சொல்றாரு, இதை ஒரு கிளான்ஸா, மேலோட்டமா, ஞாயிற்றுக்கிழமை கோயில்ல வர்றது, அப்புறமா அதுக்கப்புறம் ஒரு பைபிள் எடுத்து இப்படி படிக்காம விடுதலை அளிக்கிற ஒரு பிரமாணம் இருக்கிறது. அப்ப செழிப்பு வரணும்னா சில பிரமாணம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, அதை உற்றுப்பார். சுகம் உண்டாகணும்னா வேதம் சொல்லுகிறது, அவருடைய காயங்களால் நீங்கள் சுகமானீர்கள் எழுதிருக்கு பாருங்க. அதை எப்படி பார்க்கணுமா? நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க. ஆனா வியாதியை தான் உத்து பார்க்கிறோம், நம்ம அதையே நினைக்கிறோம், அதையே உத்து பார்க்கிறோம். ஏன்னா உங்க மேல உட்கார்ந்து இருக்குது, அது உங்களை பலவீனப்படுத்தும் பொழுது அதை எதிர்த்து அதற்கு மேலாக தேவனுடைய வசனத்தை உற்று பார்த்து கண்ணாடியில காண்கிறது போல இதை சொல்லும்போது சொல்றார், சுயாதீன பிரமாணமாகியதை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிற. அப்படின்னா இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு நாளைக்கு ஒண்ணு சொல்லுகிறவரல்ல, அதிலே நிலைத்திருக்கிறவன் கேட்கிறதை மறக்காரமாய் இருக்கிறபடினாலே அவன் செய்கிற ஒவ்வொரு செய்கையிலும் அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது. அப்ப ஆசீர்வாதம், பாக்கியம், நன்மை, வெற்றி எங்க உண்டாகுதுன்னா இந்த வசனத்தை உற்று பார்க்கிறதுனாலே. அப்போ நான் ஒவ்வொரு வாரமும் எடுத்து காட்டிட்டு வரேன். நாம் இந்த இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை உற்று பார்த்து நம்முடைய மனதினாலே புதுப்பிக்கிறதுனாலே எப்படி நாம் மறுரூபமாகிறோம் என்கிற அருமையான காரியத்தை நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறார், இந்த இனி உங்கள் மனம் உலகத்தின் ஜனங்கள் சொல்லுகிற பிரகாரம் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப உங்கள் மனதை நீங்கள் புதுப்பிக்கும் பொழுது நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார் பாருங்க, என்ன சொல்றார் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பிறவாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு எல்லாம் சொல்லுவோம். யாருடைய சாயல்? அவருக்கு ஈக்குவலா இருக்கும்படி. எல்லாம் சொல்லுங்க, ஒப்பாய் இருக்கும்படி. இதெல்லாம் மிகப்படுத்தி எழுதல, இப்படிதான் நீங்க இருக்கணும். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுதுன்னா, யார மாதிரி இருக்கணும்னா, நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு கோயில் போயிட்டு அவங்க என்ன பண்றாங்களோ அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப சுலபம். இந்த வெளிப்புறமான சில காரியங்கள் செய்யறது ரொம்ப சுலபம். ஆனா வேதம் என்ன சொல்லுதோ அதுக்கு நீங்க முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். உடைய மாத்துறது சில நேரங்களில் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த வெளிப்புறமா சொல்றாங்க பாருங்க, அது ரொம்ப சுலபம். ஆனால் வேதத்தில் நாம் யாரை போல இருக்கிற வேதம் சொல்லுதுன்னா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி. அப்ப குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கணும்னா நல்ல கவனிங்க, சில காரியங்களை நம்ம அறிந்திருக்கணும். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொலைசியர், அதுக்கு தான் பைபிள் எடுத்து விவரமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. சும்மா அப்படியே வந்துட்டு போயிடக்கூடாது. நல்லா கவனிக்கணும். கவனிக்கும் போது நல்லா கவனிச்சாதான் நீங்க வார்த்தை என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு விளங்கும். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. அப்ப தேவனுடைய வார்த்தையுடைய பூரண அறிவு தான் நம்மை தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுகிறது. எல்லாம் சொல்லும், தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாகிற அறிவும் ஞானமும் தேவனுடைய சாயலாய் என்னை மாற்றுகிறது. நல்லா கையில தட்டி நாம் தேவனை துதிப்போம். அப்ப தேவனுடைய சாயலாக அல்லது மறுரூபமாக, பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது யாருன்னா, பாவ மனுஷனாய் அந்த சாயல் இருந்த நம்ம, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நாம், தேவனற்றவர்களாய் இருந்த நாம், நம்பிக்கையற்றவர்களாய் இருந்த நாம், இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த நாம், கீழே இருந்த நாம் இப்பொழுது எதுக்கு ஈக்குவலா கொண்டு வராருன்னா, சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக. கொஞ்சம் நல்லா திறந்த மனசா பாருங்க, எங்க இருந்து எந்த நிலைக்கு எங்க கொண்டு வராரு பாருங்க. இருள இருந்து வெளிச்சம், கீழே இருந்து மேல, வாளா இருந்த நாம் தலையாகும்படி, பாவத்திலே இருந்த நாம், அக்கிரமத்திலே இருந்த நாம், செத்து போயிருந்த நாம் யார மாதிரினா, சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக. இதை நினைக்கும் பொழுது எனக்கு வியப்பு வருதுங்க, ஆச்சரியமா இருக்கு. யாரோ ஒருவருக்கு ஒப்பா அதை கொண்டு போனா பரவாயில்ல, ஆனா வேதம் சொல்லுது என்ன சிருஷ்டித்த அந்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக. அப்படி நான் மாற வேண்டுமானால் அது சொல்ல, இது மாற்றம் அல்ல, இது முன்னேற்றம் அல்ல, இது ஒரு மறுரூபம். ஒரு கம்பளி பூச்சி அழகா ஒரு பட்டாம்பூச்சியா மாறுதுன்னா அது மூளைக்கு எட்ட மாட்டுது. ராடிக்கல் சேஞ்ச், கம்ப்ளீட் சேஞ்ச். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர் இன்டு another ஃபார்மேஷன். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு முற்றிலும் மாறுபட்ட வித்தியாசமான வேறொரு தோற்றம். பாவத்தின் விளைவினாலே தோல்வி, அவமானம், கவலை, நிந்த, பயம், வெற்றி இல்லாத ஒரு தோற்றம். 4 பேர் மத்தியிலே நம்மால் நிமிர்ந்திருக்க முடியாத ஒரு நிலையிலே நாம் இருந்தோம். ஆனால் இப்பொழுது மறுபிறப்பை பெற்ற பிறகு விசுவாசிகளுக்கு பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், யாக்கோப்பு சொல்லும்போது சொல்லுகிறார், யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், இப்பொழுது நாம் இப்படி இருக்கிறோம், அவர் வெளிப்படும் போது அவர் எப்படி இருக்கிறார் அவனமாகவே அவருக்கு ஒப்பாக நாம் இருப்போம். பிரியமானவர்களே, உங்களை அவமானப்படுத்துகிறவன் யார்? உங்களை கீழே தள்ளுகிறவன் யார்? இன்றைய நிலையை பார்த்து இதுதான் நான் என்று உங்களுக்கு சொன்னது யார்? வேத வாக்கியத்தை எடுத்து காட்டுகிறேன். என்றைக்கு இவரை நம்பி அடைக்கலமாய் ஓடி வந்து விட்டீர்களோ, எங்கெல்லாம் தலை குனிந்தீர்களோ அவர்கள் மத்தியிலே நீங்கள் அவரை போலவே அவருக்கு ஒப்பாக அந்த சாயலில் தானே மகிமை மேல் மகிமை அடைந்து நீங்கள் மறுரூபமாகி அநேகர் உங்களை பார்க்கும்போது உங்களை அல்ல இயேசுவையே பார்க்கும்படி உங்களை கர்த்தர் மாற்றிக் கொண்டு வர. அவரை மாதிரி சத்தியம் மாத்தி கூடாது, முடிய வளர்த்துக்கிறது இல்லை. இயேசுநாதர் நஸ்ரேன், அதனால அவர் மீச தாடியெல்லாம் வச்சு நான் சொல்லி மீச தாடி வச்சுக்கிறது இல்லை. அது 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 வைக்கிறாங்க, வைக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம். அதுதான் கிறிஸ்துவின் சாயல் நினைச்ச கூடாது. அதை உடைய மாத்துறது அல்லது அது மாதிரி ஏதோ ஒரு தாடியை வளர்த்துக்கிறதோ ஏதோ ஒரு ஒரு வெளிப்புறமான ஒரு தோற்றத்தை அல்ல.
நான் காட்டிட்டு வரேன் எப்படி நாம் ஒரு தேவனை போல் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தத்திலே மறுரூபத்தை பத்தி பார்த்தோம். ஏன்னா வேதம் சொல்ல அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவரை போல அவருக்கு ஒப்பாக அப்படின்னா அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பது. அவர் அன்பாய் இருக்கிறது போல, ரெண்டு பேரும் தான் அன்பா இருக்கிறத பத்தி சொல்றேன். பரிசுத்தமா இருக்கிறது போல நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு தலையாடினாங்க. அன்பா இருக்கிற தலை ஆட மாட்டுது, பயமாயிடுது, என்னடா பிடிச்சிட போறாருன்னு. சொல்லுங்க, அன்பா இருக்கிறது போல அன்பா இருக்கணும். இரக்கம் உள்ளவர் போல அவர் கொடுக்கிறது போல ஸ்டிஞ்சியா இருக்க கூடாது. பாதி இப்படி இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் அப்படி மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாகிறோம். நற்குணம் உள்ளவர்களாய், சாந்தம் உள்ளவர்களாய், சாந்தம் உள்ளவர்களாய். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்களேன். எனக்கு தெரியும் இங்க சாந்தமா அமைதியா இருப்பீங்க. வீட்டுல வேலையில எதிர்த்து நின்று யாராவது ஒருத்தர் பேசுறாங்க பாருங்க, படிக்கட்டு இறங்கி வரும்போது திடீர்னு யாராவது சண்டைக்கு தூண்டுறாங்க பாருங்க, அங்க காட்டணும் நம்ம சாந்தம். இந்த சாந்தத்தை இப்ப உட்காந்துக்கிறீங்க பாருங்க, அந்த மாதிரி சாந்தம் படிக்கட்டு இறங்கி தண்ணி புஷ் வரும்போது யாராவது ஒருத்தர் இடிச்ச உடனே வருது பாருங்க, அங்க வரணும். அல்லாதான் ஒரு ஆமேன்னு சொல்லுவாங்க. யாரும் இல்லாத போது வரணும். யாரும் நம்மளை பார்க்காத போது நாம் யாரு எப்படி இருக்கணும்னு சொல்ல, நம்மை போல அவர்கள் அவங்க சொல்லணும். நம்ம போல இல்ல, அவர் வேற மாதிரி ஆயிட்டாருங்க. சொல்றது பாத்திருக்கீங்களா? சில பேர் சொல்லுவாங்க அவரு அப்படியே ஆயிட்டாருங்க, அந்த மனுஷன் மாதிரியே இருக்காருங்க. மனுஷன் மாதிரியே இருக்காருன்னா அவர் ரொம்ப சாந்தமா இருக்கலாம், அன்புள்ளவராக. ஒரு உதாரணத்துக்கு இவங்க சொல்றாங்க இவர் குள்ளமாகிறாரு, ஒரு உயரமாகிறார். அவர் வெள்ளையாகிறார், இவர் கருப்பாகிறாரு. ஆனா இவங்க சொல்றாங்க அவரை போலவே பேசுறாருங்க, அவரை போலவே ரொம்ப அன்புள்ளவரா இருக்கிறாருங்க. நான் இன்னைக்கு அந்த ஆபீஸ் போனேன், அவரு அதே மாதிரி பேச, இவரும் அதே மாதிரி ஆளுங்க. அப்ப அவர் உருவத்தை வச்சு சொல்லல, அவருடைய சுபாவத்தை வச்சு சொல்றார். உங்களுடைய சுபாவம் என்னுடைய சுபாவம், என்னுடைய தன்மைகள் நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது சொல்றாரு, இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு மாறணும்னு சொன்ன உடனே நம்ம கன்க்ளூஷன் வந்துடும், இட் இஸ் நாட் பாசிபிள், இது முடியாதுன்னு சொல்லும் போதுதான் பவுல் சொல்றாரு, ஒரு வியப்பு வரட்டும், உனக்கு ஒரு ஆச்சரியம் வரட்டும். இது ஒரு மதமாற்றம் அல்ல, இந்த நிலையில் நீங்கள் மாறும்படி சில காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி நாம் இந்த நிலைக்கு வர முடியும் என்று சொல்லும் பொழுது நான் அதை எடுத்து காட்டினேன். அடுத்த காரியம் சொன்னேன், ஆவியின் கனியினாலே நாம் மறுரூபமாவது. அடுத்த மூன்றாவது பகுதியை நம்ம பார்த்தோம், மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாகுது. இப்ப வந்துடுறோம் வாயினாலே மறுரூபம். எல்லாம் சொல்லுவோம். நான் ரொம்ப அதிகமா அந்த வாயை பத்தி பேசிட்டே வரேன், ஆனா சில காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க கண்டிப்பா பார்க்கணும். நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 21வது வருஷத்தை திருப்பிக்கிங்க. நீதிமொழி 18:21 கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து சில காரியெல்லாம் பவர் பாயிண்ட்ல போட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஏன்னா இந்த வாயை காட்டினாதான் விளங்கும், இதெல்லாம் எடுத்து போட்டு பாட்டினாதான் நமக்கு சில இதெல்லாம் விளங்கும். இது எனக்கும் பாடம், உங்களுக்கும் பாடம். நான் சொல்றேன் நான் மாறணும், நீங்க சொல்லுங்க நானும் மாறணும். ஜூலியஸ் ஆகிய நான் மாறணும். சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல, வாயை திறந்து சொல்லணும். அதை சொல்லுங்க, ஜூலியஸ் நான் மாறணும். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. ஓகே. நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 21வது வருஷம். இந்த வாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கணும், என்ன வாகனம் சொல்லும் போது வேதம் என்ன சொல்லுது என்று சொல்லி உங்களுக்கு நான் காட்ட வர விரும்புறேன். நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 21வது வசனம், மரணமும் ஜீவனும், யூஸ் திஸ் ஃபார் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். இந்த நாக்குல வாய் உள்ளது பாருங்க, இப்படி நான் காட்ட முடியுமா? அதனால தான் பணம் வரைஞ்சிட்டு வந்தேன். இந்த நாக்கை திறந்து நீங்க பேசும் போதெல்லாம் ஒரு நாளும் பிற்போக்கானது பேசுவார், எப்படி தப்பானது வரவே கூடாது. அடுத்த பணம் பாருங்க, அதுல என்னென்ன பேசுறோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். புறங்கூறுதல், பொய், வஞ்சனை, கபடு, பரியாசம், சந்தேகமான வார்த்தை நிறைய இருக்கு. இதெல்லாம் என்ன வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா மரண வார்த்தைகள். என்ன வார்த்தையா? அப்ப மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லும் போது வாயை தந்து பிளா பிளா பிளான் பண்ணக்கூடாது. ஏன்னா வார்த்தை கொல்லும் அல்லது வார்த்தை ஜீவனை கொடுக்கும். அப்போ ரெண்டு இருக்குது, ஒன்னு விஷம், இன்னொன்று ஆவியின் கனி.
கொல்லக்கூடியது ஒன்று இருக்கிறது, வாழ்வு அளிக்கக்கூடியது ஒன்று இருக்கிறது. நீங்களும் நானும் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த நாவின் அதிகாரத்திலே மரணமும் ஜீவனும் இருக்குன்னு சொன்னா, ஜீவன் மரணம்னா எப்படி இருக்கும், ஜீவனா எப்படி இருக்கும்னு ஒரு படம் ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க. ஜீவன் சொன்னா ஒரு செழுமையான ஒரு வாழ்வு, மரணம் சொன்னா பட்டு போன மரம். கண்ணு உள்ள ஆழமா பதிஞ்சிட்டோம். கர்த்தர் பிள்ளை நானே, எனக்கு ஒண்ணு வேணாம் மண்ணு வேணான்றவங்க மரணத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். பட்டு போன வாழ்வு. ஜீவன் அப்படின்னா அந்த மரத்தை பாருங்க, அந்த மாதிரி எப்படி இருக்குன்னா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும். இப்ப நீங்க கேட்கலாம், இப்படி நான் இருக்க முடியுமா, என்ன நடந்தது, ஏன் நான் இப்படி வாழ்றதுக்கு என்ன நடந்ததுன்னா, கல்வாரி சிலுவையிலே உங்களுக்கு ஒன்று நடந்திருக்கு. நான் பல தடவை உங்களுக்கு அந்த சிலுவையை குறித்து திரும்ப திரும்ப நான் போதிக்கிறேன். அவரை நிறைய இடத்துல என்ன காட்டினாங்கன்னா, அவரை சவுக்கில் அடிச்சது, காயப்படுத்தினது. ஆனா உண்மையா என்ன நடந்தது என்பதை அநேகர் பார்க்கல. உண்மையாய் நடந்தது, என்னுடைய பாவம் அவர் மேலே, என்னுடைய சாபம் அவர் மேலே. ஒவ்வொருத்தரும் அடிச்ச அடிக்கு மேலாக அவர் மேல் விழுந்தது. என் அக்கிரமம், என் பாவம், என் சாபம், என் வியாதி எல்லாத்தையும் அவர் மேல சுமந்தவுடன் அவர் சொன்னாரு, எல்லாம் முடிந்தது. இப்பதான் கையை தட்டி தேவனை துதிக்கும். நீங்க இந்த கிறிஸ்து செய்தது அப்படியே இருதயத்தில் விசுவாசிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், பலர் உங்களுக்கு ஜெபிக்கலாம். ஆனா முதலாவது உங்களுக்குள்ள ஒரு தெளிவான ஒரு மனதில், உங்களுடைய மனதின் அந்த திரை நீங்கி ஒரு காட்சி ஒன்று உண்டாகணும். நான் ஏன் வியாதியா வாழணும், ஏன் என் குடும்ப சாபத்தில் இருக்கணும், உண்மையாகவே சத்தியமா இந்த இயேசு எனக்காக அந்த சிலுவையில் செய்து முடிச்சிருந்தா நான் ஏன் இந்த நிலைமையில வாழணும், நான் வாழ மாட்டேன். தரித்திரத்தை வெறுக்கிறேன், சாபத்தை வெறுக்கிறேன், வியாதியை வெறுக்கிறேன். எனக்கான தண்டனை அவர் மேல விழுந்ததுனால நான் தண்டிக்கப்படக்கூடாது. எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நில்லுங்கள், வியாதியை எதிர்த்து நில்லுங்கள், சாபத்தை எதிர்த்து நில்லுங்கள். இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை எதிர்த்து நில்லுங்கள். அதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு இது இருந்துட்டு போறேன்னு சொல்லாதீங்க. பிரியமானவர்களே, எனக்காக ஒருவர் இவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கும் பொழுது, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை என் இயேசு செய்திருப்பாரானால் அதை குறித்து தைரியமா விசுவாசிக்க ஒரு மனுஷன் எழும்பி தம் வாயை திறந்து சொல்லும் பொழுது, எனக்கு ஜீவன் உண்டு, எனக்கு ஜீவன் உண்டு, எனக்கு சுகம் உண்டு, எனக்கு நன்மை உண்டு என்று வாயினாலே நீங்கள் சொன்னால் சொன்னபடியே உங்களுக்கு ஆகும். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்ய